வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டாடா ப்ளேலேருந்து இந்த ஃபேவரட் சேனல் வந்து நிறையா பேத்துக்கு செட் பண்ணுறது எப்படின்னு தெரியல. அதை தான் இன்றைக்கி டாடா ப்ளேயில் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இது டாடா ப்ளேயோட ரிமோட்டு கையில் எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த ஃபேவரட் பட்டன் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள கலர்ஸ் ப்ளூ கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சிவப்பு கலர், இதை தான் பார்க்க போகிறோம் எப்படின்றத. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிவி ஸ்க்ரீனில் ஃபேவரட் சேனல் செட் பண்ணணுன்னா இந்த சேனலை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் பட்டன். இந்த செட்டிங்ஸ் பட்டனை வந்து நீங்கள் அமைக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். நல்லா பாருங்கள், மெனு ஒன்று ஓப்பன் ஆகுது இல்லைங்களா. இதில் இந்த டவுன் பட்டன் இருக்குது இல்லைங்களா, 4 ப்ளூவில் கீழே உள்ள டவுன் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூசர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்குள்ளே போனால் செட் ஃபேவரட் அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபேவரட் செட் ஃபேவரட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அது உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சேனல்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இந்த ரிமோட்டில் கீழே பச்சை கலர் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பச்சை கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. நம்மளோட சேனல்ஸ் வந்து தமிழ் சேனல்ஸ் 1503க்கு சைடில் பட்டன் அமைக்கியே போக முடியாது. அதனால் அந்த பச்சை கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ஒரு மெனு ஒன்று பாப்பா பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதிலேருந்து தமிழ் சேனல்ஸ்லாம் பார்க்குறது ரீஜனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மெனு ஓப்பன் கீழே ரீஜனல்னு வரணும். பாருங்களேன், கீழே டவுன் பண்ணிகிட்டே இருக்குது. ஸ்போர்ட்ஸு, மூவிஸு, என்டர்டெயின்மெண்ட்டு, கிட்ஸு, ரீஜனல் வருதா. அந்த ரீஜனல் பட்டன் நமக்கு இந்த சைடு பட்டன் அமைக்கணும். ப்ளூ கலரில் அமைக்கிட்டீங்க அப்படின்னா ரீஜனலுக்கு உள்ளே போன உடனே அந்த ரீஜனல் என்னென்ன ரீஜனல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வரும். தமிழ், தெலுங்கு, மராத்தி, பஞ்சாபின்னு சொல்லி வரும். ஃபஸ்ட்டு இருக்கிறதே தமிழ் தான் இருக்கும். நான் கீழே உங்களுக்கு செக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதில் போய் தமிழை வந்து நம்ம ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனல்ஸில் இங்கே 102, 103 காட்டுதுங்களா. தமிழ் வந்து ப்ரெஸ் பண்ண உடனே சேனல் நம்பர்லாம் இங்கே அப்டேட் ஆகிரும். இப்போ கை வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த 101, 102 இருக்கா. தமிழில் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1502, 3ன்னு மாறிடும். இப்போது நம்மளுக்கு என்னென்ன சேனல்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணணும். அதாவது டிக் மீன்ஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிவியில் வந்து தெரியுது பாருங்கள், சேவ் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் வந்து பட்டன் கொடுத்த மாதிரி அந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கா. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான சேனலை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமோட்டில் ப்ளூ கலர் இந்த காட்டுறேன் பாருங்கள், அந்த ப்ளூ கலரை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேனல்ஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிடும். இதே மாதிரி பச்சை கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸு, மூவிஸு ஏதாவது நம்மளுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ஸை ஓகே பண்ணி